சகோதரர்களே, இன்றைய இந்த நாளிலே புனித மறைவர்களான அம்ரோஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். அதனோடு மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியிலே என்னை கன்னிமரியாள் அவருடைய அமல இதயத்திற்கு எங்களையும் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் ஆவிகள் மனமாற்றம் அடையும் அவர்களுக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகள் விண்ணப்பங்களோடு இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பாக பெனட் அந்தோனி பிள்ளை, திலகா ஆனிலஸ், ஜூட் தாமஸ், சிவா குமார், சுரேன் ஜோசப், இந்திரா யோகன் என்பவர்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி திருப்பதியாக கொடுக்கிறோம். மேலும் இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் எங்களை முழுமையாக ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய வருகை என்னுடைய வாழ்க்கைக்கு மீட்பையும் விடுதலையும் கொடுக்க குறிப்பாக திருப்பதி மூலம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் குற்றங்கள் குறைகளுக்காகவும் மேற்கொள்வோம். உள்ள முருகி வந்து வரை குணவாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவிகளை தேடி நிற்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பிறந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இறைவனாயிரான புனித அம்ப்ரோஸை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லவராகவும் துணிவுடன் திருத்தூதர் பணியில் புரிவதில் எடுத்துக்காட்டாக உலக செய்தியிலே உமது திரு அவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்திற்கு ஏற்ற பணியாளர்களை போன்ற செய்வீராக. உமோடு புய்யாவினத்தில் சர்வசுனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்து அருள் புரிவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 30, 19 21, 23 26 வரை. இஸ்ராயேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மீது திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமேதும் அப்பத்தையும் ஒடுக்குவார். என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதனை நீங்கள் கண்ணால் காணுவீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும்
இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கட்டும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தில் விளைவான உணவு செழிப்பாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாட்களில் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். புறத்தாலும் கணத்தாலும் தூக்கப்பட்டு சுவை ஊட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானிலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரும் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகைகளிலும் ஒளி ஒன்று திரளுவது போல 7 மடங்குகளாகும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடலாக ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்ந்து இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் ஜெருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புவார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலரை கூட்டி செல்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்கள் இலக்கை எண்ணி அவை ஒன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறி அளவிற்கு அறியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாதோரை தரைமட்டப்படுத்துகின்றார். ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேலர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய
தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலங்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தன் சீடர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசுதான் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். கிறிஸ்து வழங்குகின்ற செய்தி. கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த சனிக்கிழமை மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை, வருஷத்துல முதலாவது கடைசி சனிக்கிழமை, அப்படி சொல்ல கடைசி மாதத்தில் இருக்கிற முதலாவது சனிக்கிழமை. இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு சனிக்கிழமை பற்றிய நீங்கள் சில நேரம் சிந்திச்சு பாருங்கள். எப்படி அதனுடைய வல்லமையை பெற்றிருக்கின்றீர்கள், அதனுடைய வெகுமதிகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் செவித்திருக்கிறீர்களோ அவர்கள் நலமடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். மிக ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணம். இன்றைய இந்த நாளிலே நான் திருப்பலி தொடக்கத்திலே கூறியது போல இன்று நாங்கள் யாருடைய நிறுவனம் கொண்டாடுகிறோம்? யாருக்காவது அம்ரோசம் பற்றி தெரியுமா? புனித அம்ரோசம். அம்ரோசம்னா யாருடைய பேர் இல்லை, புனித அம்ரோசம் பற்றி யாருக்காவது அம்ரோசம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிறது. புனித அம்ரோஸ் யாராவது எந்த நாட்டில் இந்த யாராவது மிலானுக்கு போயிருக்கிறீங்களா? முதல் போய் மிலானுக்கு இருக்கு. மிலான் சில he was born in மிலான். அதில் பெரிய கத்தீட்ரல் மிலான் சரி ஆம்ப்ரோஸ். இது அவர் அங்கே என்ன உயர் அதிபேட்டாசினியாக இருந்தார், ஆர்ச் பிஷப்பாக இருந்தார். ஸோ அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வாழ்க்கை. அவர் ப்ரொவின்ஷியல் கவர்னராக அந்த காலத்தில் 274 374 ஆண்டில் வந்து அங்கே அவர் ப்ரொவின்ஷியல் கவர்னராக பணியாற்றி கொண்டு கேட்க அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் திருச்சபையிலே அந்த காலகட்டத்தில் யார் அடுத்து ஆயராக வருகின்ற ஒரு பிரச்சனை உண்டு. மற்றது ஏரியன்ஸ், அந்த கலாபனைகள் தெரிந்தாங்க. பேதகம், சரியா? பேதகம் வந்து கலாபனை. பேதகம்னு சொன்னால் பேதகம் என்னன்னு சொல்றது? தப்பான போதனை, அதான் பேதகம். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு என்ன, திருச்சபை கொடுத்த படிப்பினை அதை நாம் தப்பாக போதிச்சோம்னு சொன்னால் அதை தப்பான வழியில் நாம் பயன்படுத்தணும், அது பேதகமாக மாறும். என்ன கலாபனைகள் சொன்னால் துன்புறுத்துறது, சரியா? 2 விதமான இருக்கு. அப்போ அந்த ஏரியன்ஸ் என்ற கலாபனை டைமில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பணியை வைத்தவர். அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்ற பொழுது அடுத்ததாக யாரு அந்த மேற்றாசனத்தில் ஆயராக வருகின்ற அந்த தருணத்தில் அங்கே ஒரு குரல் கேட்டது, அம்ப்ரோஸை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அந்த நேரத்தில் அவர் ஞானஸ்தானம் கூட பெற்றார். பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் தனக்கேற்ற ஆட்களை யாரையெல்லாம் அவர் தெரிந்தெடுக்கின்றாரோ அவர்கள் மூலமாக திருச்சபைக்கு என்ன விதமான பணியை செய்வார்கள். அதுதான் நான் சொல்ல வேண்டும். உங்கள் மூலமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து அந்த வேண்டிய நன்மைகளை பொழிந்து கொண்டு இருக்கின்றார்.
அப்ப அவருக்கு என்ன இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு பிறகு உறுதி பூசல் கொடுக்கப்பட்டது, நற்கருணை எடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்தாரு, ஆயராக அபிஷேகப்படுத்தி அந்த மேட்டாசனத்தை அவருக்கு கொடுத்தாங்க. சரியா? அந்த மேட்டாசனத்தை கொடுத்ததுன்னு சொன்னா அவருடைய வல்லமை உள்ள போதனையின் மூலம் பல்வேறு விதமான ஆட்களை அவர் கவர்ந்தார். சரி, அவர்களுக்கு போதனையுடைய வல்லமைன்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு ஆள் தான் யாரு, புனித அகஸ்தீனார். அகஸ்தீனாரை பற்றி கேள்விப்பட்டீங்க? இப்ப அகஸ்தீனார் அவருடைய பிரசங்கத்தை கேட்க போவார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த டைம்ல அகஸ்தீனார் ஞானஸ்தானம் எடுத்தேன். அவர் 30 ஏர்லி 30s இருந்தார். அப்ப அவருடைய போதனையை கேட்டு எப்படி அதான் பிரசங்கத்தை கேட்கணும், பாசோட பிரசங்கத்தை. அந்த போதனையின் மூலமாக அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவர் பிறகு அம்ப்ரோஸ் தான் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். என்ன, அவரும் ஒரு மறைவாளர். இதனுடைய எண்ணத்துக்கு சொன்னா இன்று இன்றைய காலகட்டங்கள் என்ன பார்த்து சொன்னா நாங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்ன, அதைத்தான் முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் சொல்றாரு. எஸ்ஐயா இறைவாக்கினரின் மூலம் நான் யாருக்கு அந்த வழியை காட்டுகின்றேனோ நீங்கள் அந்த வழியிலே நடவுங்கள். சரியா? அந்த வழியை நீங்கள் நடக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் அந்த வழியை நீங்கள் காட்டணும். என்ன சொல்ல, திஸ் இஸ் த வே, இதுதான் பாதை, இதெல்லாம் நடக்கணும். குறுக்கால பாதைங்க, சைட்டால பாதைங்க, இந்த பாதையில தான் நீங்க போகணும். இந்த பாதை அகலமான பாதை இல்லை. எப்படியான பாதை? ஒடுக்கமான பாதை, கஷ்டம் நிறைந்த பாதை. சரியா? கடினமான பாதை, அதான் பாதை. அந்த பாதையிலே நடவுங்கள். அந்த பாதையிலே நடக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, தன்னுடைய திருமுகத்தின் ஒளியை வெளிப்படுத்துவார் என்கின்ற அந்த இறைவாக்கை எங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க கஷ்டமான வாழ்க்கையில பயணிக்கின்ற பொழுது, பிரச்சனையான நேரங்கள் இருக்கின்ற பொழுது, அது ஆண்டவருடைய பாதை. அந்த பாதையில நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை பற்றி பிடித்து, ஆண்டவருடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய திருவருகை, ஒவ்வொரு திருவருகையின் மூலம் என்னுடைய வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்பட்டு, என்னை சூழவிருக்கின்றவர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு, எவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பியது போல என்னையும் உங்களையும் அனுப்பி கொண்டிருக்கின்றார். சரியா? அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ பணி. அதை ஒரு நாளுமே நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே அதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்வோம். ஆகமன காலம் ஆயத்தம் செய்கின்ற காலம். சரி, எங்களுடைய உள்ளார்ந்த இல்லங்களை வெள்ளையடித்து நல்லபடிவா அதை பக்குவப்படுத்தி அங்கே இருக்கின்ற அழுக்குகள், தேவையில்லாத இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்கின்ற, ஆண்டவர் நீங்க தான் இதில் இருக்கணும், நீர் தான் இதில் வந்து திரும்பி என்னுடைய வாழ்க்கையில பிறக்க வேண்டும் என்கின்ற நான் அவருக்கு கொடுக்கின்ற பரிசு, அவர் எனக்கு கொடுக்கின்ற பரிசு அவருடைய திருப்பிரசன்னம். அதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்வோம். எனவே ஆயத்தம் செய்கின்ற மக்கள் ஒருபோதுமே அவர்களை ஆண்டவர் ஏமாற்றம் அடைய விட மாட்டார். அதையும் நாங்கள் முதலாவது வாசகத்தில் நாங்கள் காத்திருக்கணும். என்ன, யார் காத்திருப்பாங்க சொல்லுங்க? அவர் பொறுமையா இருக்கிறார்கள், காத்திருப்பாங்க. பொறுமை இல்லாம காத்திருக்கிறார். So let's pray and let us work hard and let us pray for ourselves and let us prepare so well that we will receive the gift of God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த திருவருகை காலம் எங்களுக்கு உகந்த காலமாக மாறும். அதற்கான முயற்சி செய்வோம். தொடர்ந்து நாங்கள் செபிப்போம். ஆண்டவருடைய நிழலிலே வாழ்வோம். வெளிச்சத்தை கொண்டு வருவோம். ஆமென். இந்த வேளையிலே எழுந்திருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும்
வழிகாட்டும் அன்பு தெய்வமே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் லியோ பிரான்சிஸ், அருட்தந்தையர்கள், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் உள நலனை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் எமக்கு தந்த திறமைகள் வளங்கள் அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்பதற்கு ஏற்ப உலக மக்கள் அனைவரும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு ஏற்ப எமது வாழ்வை பயனுள்ள முறையில் செயல்படுத்த வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து பாதுகாக்கும் அன்பு தெய்வமே இறைவா, 2024 ஆண்டு முழுவதும் எமது இன்ப துன்ப வேளைகளில் எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்தி வந்த பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர இருக்கும் 2025 ஆண்டிலும் உமது அருள் துணையை நிறைவாக பெற்று நல்ல உடல் உள நலத்தோடு சிறந்த மனிதர்களாக அன்பு செய்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு பிறப்பு விழாவிற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் நாம் வெளி ஆடம்பரங்களில் மட்டுமன்றி அவரை எமது உள்ளத்திலும் வரவேற்கக்கூடிய முறையில் எமது வாழ்வு, பிறரன்பு, தாழ்ச்சி, பொறுமை, விட்டு கொடுத்தல் போன்ற நற்பண்புகளுடன் வாழ துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இம்மண்ணுலகில் எம்மோடு வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்து நிலையில்லா உமது அரசை தேடி வந்த எமது உறவுகளுக்கு உமது விண்ணக வீட்டில் இடம் அளித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமக்கு மக்களுக்கு இருக்கின்ற அந்த உறவை எப்பொழுது மாறப்படுத்தினேன். அவருடைய வருகையின் மூலம் எங்களுக்கு விடுதலையும் வீட்டையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய தேவைகள் வேண்டுதல்களோடு நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து வாழவும், எங்களுடைய ஆன்மீக ஆயத்தங்களின் மூலம் உங்களுடைய திருமகனுடைய ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அவர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த ஒளியை நாங்கள் பெற்று அந்த ஒளியிலே வாழ எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாடுகிறோம்.
மாட்சியை பரப்பிட புனித அம்ப்ரோஸை இடையராது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் வழியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுத்துங்கள். ஆண்டவரை நன்மை கூறுவோம். ஆண்டவரை தூயவராக தந்தை என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு செலுத்துவது மெய்யாகவே நாம் நீதியின் கடமையும் தீர்ப்புக்குரிய செயலாகும். ஏனெனில் புனிதர் அவருடைய விழாவில் திருவை மகிழ்ந்திருக்க செய்து அவருடைய இவை தச்சுமிக்க வாழ்க்கை வகையை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வருகின்றேன். ஆகவே மாணவர்கள் அனைவரோடு பெருந்துகளோடு நாங்கள் சேர்ந்து உனக்கு புகழ்ச்சி அபிஷேகத்தை முடிக்கின்றே சொல்வதாக. இரக்கமாக எங்களுக்கு மாறுதலாக பாடுபடலாம் தெரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவனமை கிண்ணத்தை விடுத்த வேண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை மறைப்பவர்கள் கிறிஸ்துவின் கொண்டு வாழ்வதற்கு அப்பத்தை மேற்படைக்கும் கிண்ணத்தை ஒப்புப்படுகின்றோம். திருமண ஊழியர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் மக்களை தூயாவியோடு சேர்க்க வேண்டும் என நம்மிடம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை தரவிருப்பவருக்கு பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா ஆகிய அனைவரோடு அவை அன்பை செய்கிறார்கள். உயிர்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கப்படும் கொண்டு திருவிழாவளியில் ஏற்றுள்ள இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான மரியாள், அவருடைய கணவர் யோசேப், திருப்பிதர்கள் என்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஆம்ப்ரோஸ், இவ்வுலகெல்லாம் அனைவருடனும் நாங்கள் நிலைமாக பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைத்து வரவழ உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் தலைவனாகிய தந்தையே, தூயாவின் என்றெல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் நாட்டுரியது. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு அவர் படித்தனையாக பயிற்சி பெற்று நாம் துணைக்கு சொல்கிறோம். எங்களை விடுவித்து
நாளில் அமைதியை கழிவுகளை மன்றாடுகிறோம். மதிராட்டத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தேர்தலுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ற அமைதி மட்டுமே அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. எங்கள் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோடு சமரையின் பாவங்களை போக்குகிறவர், சமரையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற்றோர்.
ஆண்டவரை திருவிருந்தி நாட்களால் உறுதியடைந்த நாங்கள் இந்த அம்ப்ரோஸின் படிப்பினைகளால் பயன்பெற செய்வீராக. அதனால் நீ காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணப்பத்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். Father,